போட்டு கொடுக்க கூட இந்த வீட்டில் எனக்கு ஒரு ஆள் கிடையாது. இன்னும் எத்தனை மணி நேரம் தான் தூங்குவாளோ இந்த வீட்டு மகாராணி. நேத்து ஒரு நாள் 100 நாள் வேலைக்கு போயிட்டு வந்துட்டா. நம்ம ஊர்ல உலகத்துல இவ ஒருத்தி தான் வேலை பாக்குறது போல. அதுக்கு மணி 8-10 வரைக்கும் தூங்குன்னு சொல்லுதா உடம்பு. கொஞ்சமாவது மாமியாருங்கிற பயம் இருக்குதா இவளுக்கு? வரட்டும் வரட்டும், இன்னைக்கு நான் பெத்த மகராசன் இருக்கானே அவன் வரட்டும். அவனு கேக்குற கேள்வியில அம்மனிய அவன் போயிட்டு வந்திருக்கணும். மா, ஒரு காஃபி கொடுமா, ரொம்ப தலைவலியா இருக்கு. காஃபி மட்டும் போதுமா இல்ல பலகாரம் எதுவும் செஞ்சு கொடுக்கட்டுமா? இருக்காமா, ஏதாவது செஞ்சிருந்தா கொடுமா. உன் கையால பலகாரம் சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. டேய், என்ன கொழுப்பா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிற நீ உன் பொண்டாட்டிய மனசுல? என்ன பார்த்தா காஃபி போட்டு கொடு பலகாரம் கொடுன்னு கேட்க தோணுதோ? எனக்கே காலையில இந்நேரம் வரைக்கும் காஃபி போட்டு கொடுக்க ஆள் இல்ல. இதுல துரைக்கு நான் காஃபி போட்டு பலகாரம் வேற கொடுக்கணுமா? நான் கோவமா பலகாரம் வேணுமாடான்னு கேட்டா அதையும் வேணுங்கிற. பலகாரம் வேணும்னா நான் உன் பொண்டாட்டிய போய் கேளு. என்னமாச்சு? ஏன் இவ்வளவு கோவமா இருக்க? என் பொண்டாட்டி ஏதாவது சொன்னால என்ன உன்ன? சொல்லுமா, நான் வள்ளிய கேக்குறேன். அவ எழுந்தா தானே என்னை எதையாவது சொல்றதுக்கு. போடாடே போடா, போய் அவளை முதல்ல எழுப்பு. எனக்கு ஒரு காஃபி தண்ணியாவது போட்டு கொடுங்க. சே, என்ன பிள்ளைங்களா நீங்கெல்லாம் 8 மணிக்கு எந்திரிக்கிறீங்க. அந்த காலத்துல நான் என் மாமியா கிட்ட இப்படி பண்ணியிருந்தா தெரிஞ்சிருக்கும். என்னைய தூக்கி போட்டு மதிச்சிருப்பா. இந்த காலத்துல இருக்கிறவளுங்க மாமியாரையும் மதிக்க மாட்டாளுங்க, புருஷனையும் மதிக்க மாட்டாளுங்க. என்ன பொண்ணுங்களோ போ. என்ன வள்ளி, இப்பதான் எழுந்து வரியா? பாரு, மணி என்ன ஆச்சு. அம்மாவும் நானும் ஒரு காஃபி கூட குடிக்காம இருக்கிறோம். காஃபி குடிக்கலன்னா போட்டுன்னு குடிக்க வேண்டியது தானே அம்மாவும் பையனும். நான் கல்யாணம் கட்டிட்டு வர்றதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் யார் காஃபி வச்சது? இப்போ மட்டும் என்னவா? ஏன் ஒரு நாள் முடியலன்னு படுத்துக்கிட்டா அம்மாவும் பையனும் பேசுகிற சத்தம் ரூம் வரைக்கும் கேட்குது. சும்மா இதே வேலை. உங்களுக்கு காஃபி வச்சு கொடுத்து டிஃபன் பண்ணி மறுபடியும் காஃபி வச்சு கொடுத்து ஜூஸ் போட்டு கொடுத்து சாப்பாடாக்கி திரும்ப ராத்திரி உங்களை தூங்க வச்சுக்கிறதுக்கு முன்னாடி சாப்பாடு வச்சு பாலை காய்ச்சி கொடுத்தா தான் தூங்குவீங்க. இதில் சாயந்தரம் ஸ்நாக்ஸ் வேற. என்னை பார்த்தா எப்படிதான் தெரியுதோ, அடுப்படியிலேயே என்னை வச்சு ஒரு வழி ஆக்கிடலான்னு இருக்கீங்க போல. வீட்டுக்கு வந்த மருமக தான் காஃபி தண்ணி வச்சு கொடுப்பா, டிஃபன் பண்ணி போடுவா, சோறாக்கி போடுவா, ராத்திரி வேணும்னாலும் பால் காய்ச்சி கொடுப்பா. பின்ன என்ன இதெல்லாம் பக்கத்து வீட்டுக்காரியா வந்து பண்ணுவா? இது ஒரு குத்தம் இது ஒரு குறைன்னு சொன்னியாக்கும். உனக்கு முன்னாடி நான் செஞ்சேன், உனக்கு அப்புறம் உனக்கு மருமக வந்து அவ செய்வா. இது காலங்காலமா நடக்கிறது தானே. பின்ன என்ன நீ இதெல்லாம் பேசிக்கிட்டு கிடக்குற? மணி 8 ஆகுது. நான் சுகர் மாத்திரை வேற போடலை. கை காலெல்லாம் விட விடன்னு இருக்குது. ஒரு காஃபி வச்சு கொடுக்க கூட எனக்கு இந்த வீட்டில் கதி இல்லை. இந்த லட்சணத்தில் உனக்கு வாய் பக்கத்து ஊர் வரைக்கும் இருக்குது. உங்களுக்கு காஃபி வேணும்னா நீங்கள் என்ன கூப்பிடணும், இல்லை நீங்களே வச்சு குடிக்கணும். ரெண்டும் இல்லாமல் இங்கே நின்று கத்திக்கிட்டு இருந்தா உங்களுக்கு காஃபி வந்துருமோ? சரிங்க மருமகளே, காஃபியை நானே போட்டுக்கிறேன். உனக்கும் உன் புருஷனுக்கும் சேர்த்தே போட்டு தரேன். ஓடி அம்மா போ. உன் காட்டில் மழை தான், அதான் உன் புருஷன் வாயை பொழந்துக்கிட்டு நீ பேசுறதெல்லாம் வேடிக்கை பார்க்குறானே. அப்புறம் என்ன, நீ இதையும் பேசலாம் இதுக்கு மேலேயும் பேசலாம். நீ போ தாயி, நானே காஃபியை போடுறேன்.